Hi friends, welcome back to my channel. இது உங்கள் தேவி பத்தூஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம டி நகர்ல இருக்கக்கூடிய சரவணா ஸ்டோர்ஸ் எலைட் ஷோரூம்ல தான் விசிட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா 1.5 சவரன்ல இருந்தே நிறைய சூப்பரான ஹாரம் கலெக்ஷன்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ லைட் வெயிட் ஜுவல்ஸ் அதெல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ இப்போ அக்ஷய திருதியும் நெருங்கிட்டு இருக்கு. கூட்டம் ரொம்ப இப்போவே அதிகமாக இருந்தது. நீங்கள் யாராவது அக்ஷய திருதிக்கு ஒரு 1.5 சவரன்ல செயின் மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே இந்த கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் பார்க்கலாம். ஏன்னா 1.5 சவரனுக்கே சூப்பரான ஹாரம் செட்லாம் இங்கே இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறதுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சவரனில் வரக்கூடிய ஹாரம் செட்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த ஹாரம்லாம் மிடில் லென்த்தில் கூட வேர் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் லாங் ஹாரமாக நம்ம போடணும் அப்படின்னு நினச்சோம்னா கொஞ்சம் செயின் அட்டாச் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லாங் ஹாரமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு ஃப்ளாரல் டிசைனில் பீட் சைட்ஸில் வச்ச மாதிரி ரொம்ப அமேசிங்காக இருந்தது. நிறைய ட்ரெடிஷ்னல் ஹாரமும் வச்சுருந்தாங்க. நிறைய இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடியதும் அதே சமயத்தில் மக்கள் விரும்பி வாங்கக்கூடிய அந்த ஹாரம் கலெக்ஷன்ஸை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இப்போ வெட்டிங் சீசன்றதுனால இந்த மாதிரி ஹாரம்லாம் தேடிட்டு இருப்பாங்க. ஸோ வீடியோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அண்ட் மறக்காமல் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி என்னையும் சப்போர்ட் பண்ணுங்கள். சரவணா ஸ்டோர்ஸ் பொறுத்த வரைக்கும் வேஸ்டேஜ் எப்போவுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்குற ஜுவல்ஸ்லாம் 6% வேஸ்டேஜ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. பர்டிகுலர் ஜுவல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 3% சேதாரமில் கூட இருக்குது. நம்ப முடியலையா? நேராக நீங்கள் விசிட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நோ ப்ரமோஷன் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்காக யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கோம். இப்போ காஸ்டிங் மாடலில் 3D அந்த பேட்டர்ன் வர மாதிரி நிறைய ஜுவல்ஸ் வந்திருக்கு. அந்த வகையில் ஒரு மாடல் தான் பார்த்துட்ருக்கீங்க. பெண்டன்ட் நல்லா பெருசாக நல்லா ஸ்ட்ராங்காகவும் அதே சமயத்தில் அந்த சைட் செயினில் ஒரே மாதிரி மாடல் வர மாதிரி டிசைன்ஸும் வச்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஒரு மிடில் லென்த் ஹாரம்க்கு அது ரொம்பவே சூட் ஆகக்கூடியது. இது ரெண்டோடைய வெயிட்டுமே ஒரே வெயிட்டு தான். ஆல்மோஸ்ட் என்ன ஒரு 300 மில்லி கம்மியாக இருக்கலாம், அதிகமாக இருக்கலாம், அவ்வளோதான் வித்தியாசம். இல்லை ரெண்டுத்தில் எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் ரெண்டுமே சூப்பரான மாடல் தான். நெக்ஸ்ட் ஒரு கேரளா பேட்டர்ன் மாங்காய் மாலை தான் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்தீங்கன்னா எவர் கிரீன் மாடல்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி டிசைன்ஸில் எத்தனை வந்தால் கூட இந்த மாதிரி டிசைன் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு 32 கிராமில் சூப்பராக பண்ணி வச்சுருந்தாங்க. சிம்பிள் அண்ட் எலிகண்ட் லுக்கில் இருக்கும் அதை நம்ம போட்டுக்கும்போது. அடுத்த நடுவில் இருக்க மாடலும் பார்த்திங்கன்னா ஒரு காஸ்டிங் மாடலில் பண்ணியிருந்தாங்க. யூ டைப், எல்லாமே யூ டைப் ஹாரம் தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த டிசைன்ஸில் வி டைப்பில் கூட ஒரு 2 டிசைன் இருந்தது. அதை நீங்கள் ஹிப் பெல்ட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வேர் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு காசு மாலை ஹாரம் மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கு மேட்சாக அவங்களே ஒரு நெக் பீஸ், காசு மாலை நெக் பீஸுமே கொண்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி நெக் பீஸ்லேயுமே உங்களுக்கு டிசைன்ஸ் வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த டிசைன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் 3 சவரனில் வரக்கூடிய ஹாரம் டிசைன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம பார்க்குறது ஒரு யூ டைப்பில் இருக்கக்கூடியது. ட்ரெடிஷ்னல் மாடல் தான், பட் நியூ லுக்கில் ரொம்பவே நல்லா இருந்தது. நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு எனாமல் வச்சு ஒரு கொல்கட்டா பேட்டர்னில் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கொல்கட்டா டிசைன் பொறுத்த வரைக்கும் அந்த பெண்டன்ட் நல்லா ஹெவி வெயிட்டாக வரும். அதே சமயத்தில் அந்த சைட் செயின் கொஞ்சம் சிம்பிளாக வரும்.
அடுத்தது வந்து இன்னொரு யூ டைப், நடுவில் வந்து மகாலட்சுமி அம்மன் உருவம் வச்சுருக்க மாதிரி பண்ணியிருக்காங்க. அகைன் இன்னொரு மாடல் பார்த்துட்ருக்கீங்க, சிம்பிளாக வரக்கூடியது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிடில் லென்த்லையும் வேர் பண்ணலாம், ஃபுல் லென்த்தாக நம்ம அதாவது பார்த்திங்கன்னா லாங் ஹார்மாகவும் வேர் பண்ணலாம். அந்த பெண்டன்ட் பாருங்கள், அது வந்து நல்லா அட்டாச் பண்ண மாதிரி அப்படியே இருந்தது, ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் சில பேருக்கு தொங்கினா பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி அட்டாச் பண்ண மாதிரி இருந்தது. நடுவில் இருக்கிறது வந்து ஒரு நியூ டிசைனில், ஒரு டர்க்கி டிசைனில் இருந்தது. அடுத்ததும் பார்த்திங்கன்னா ஒரு யூ டைப்பில் வரக்கூடியது, ஒரு கொல்கட்டா பேட்டர்னில் இருந்தது. இங்கே வந்து எல்லா மாடலுமே இருக்குங்க. எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா அரபிக் டிசைன்ஸில் இந்த மெஹந்தி வச்ச மாதிரி மாடல், லாஃபா பேட்டர்ன், அந்த மாதிரி நிறைய மாடல்ஸ் இங்கே இருந்தது. அதில் ஒன்று இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா அந்த முஸ்லீம் வெட்டிங்லாம் வேர் பண்ணுற மாதிரி சூப்பரான டிசைனு, எவர்கிரீன் மாடல் தான் பார்த்தீங்க. அடுத்தது அதுக்கு ஒரு சிம்பிளாக இன்னொரு கொல்கட்டா டிசைனில் இன்னொன்று பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து ரோடியம் பாலிஷில் வரக்கூடியது, நல்ல ஒரு அகலமாக யூ டைப்பில் வரக்கூடிய ஒரு லாங் ஹாரம் தான் பார்த்துட்ருக்கீங்க. இதில் என்ன ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா 3 சவரனில் இப்படி கூட பண்ண முடியுமா அப்படின்றது தான் ஸ்பெஷல் இதில். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனித்தனியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் வந்து செட்டாக வேணும் உங்களுக்கு, அந்த மாதிரி அவங்க பண்ணி வச்சுருக்க அந்த பேரை பிடிச்சிருக்குன்னா ரெண்டும் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கலாம். பிகாஸ் வந்து நம்மளுக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும், ஹாரம் வாங்கிட்டு அதுக்கு மேட்சாக எப்படி நெக் பீஸ் நம்ம செலக்ட் பண்ணுறது, அதுவும் இல்லாமல் நம்ம கேட்குற அந்த மாடல் வந்து அந்த நேரத்தில் இருந்திருக்கலாம் நிறைய டிசைன்ஸ். பட் வந்து நம்மளுடைய ராசி, எனக்கு கூட அப்படி தாங்க நடந்திருக்கு. நம்ம தேடி போய் வாங்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த குறிப்பிட்ட டிசைன்ஸ் கிடைக்காது. ஸோ வந்து இங்கே வந்து எல்லாமே லைட் வெயிட் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா பேரப் பண்ணி வச்சுருக்க அந்த 2 டிசைன்ஸ் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பர்சனலாக எனக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முல்லை மொட்டு, இந்த அரும்பு டிசைன் சைட் செயினில் வச்சு நடுவில் வந்து இந்த மாதிரி மகாலட்சுமி அம்மன்லாம் வச்சு வந்தால் எனக்கு ரொம்பவே பிடிக்குங்க. உங்களில் யாருக்காவது இந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், என் கூட யாரெல்லாம் ரிலேட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு. என்ன மேம் 1.5 சவரனில் ஹாரம் இருக்குன்னு சொன்னீங்களே, எங்கே அது அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதில் விழுது. கொஞ்சம் பொறுக்க வீடியோவில் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் காட்டுற இந்த டிசைன் பார்த்திங்கன்னா மிடில் லென்த் ஹாரமாகவும் யூஸ் பண்ணலாம், அதே சமயத்தில் நெக் பீஸாக கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா என்ன மாதிரி கொஞ்சம் ப்ராடாக இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா கழுத்துக்கு வந்து அது நெக் பீஸ் மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி டர்க்கி டிசைன்ஸ் காமிச்சிட்டாலே ஒரு கிரேஸ் தான். பிகாஸ் பார்த்திங்கன்னா இதுதான் இப்போ ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ வந்து அதையுமே நம்ம வச்சு பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து புது வரவு, இப்போ நியூ பீஸாக அப்படியே என் கண்ணு முன்னாடியே கொண்டு வச்சு அப்படியே இந்த ஷோ பீஸில் வச்சாங்க. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ன்ற மாதிரி யார் ஃபர்ஸ்ட் போகிறீங்களோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். பிகாஸ் பார்த்திங்கன்னா ஒரு 32 கிராமில் அமேசிங்காக ஒரு நகாசு வேலைப்பாடோடு வரக்கூடிய எல்லோ கோல்டில் இந்த ஹாரம் வந்து பண்ணி வச்சுருந்தாங்க. இது வந்து ஹாரம் கிடையாது, கண்டிப்பாக நெக் பீஸ் தான். ஏன்னா எனக்கெல்லாம் போகும்போது இது வந்து கண்டிப்பாக நெக் பீஸ் மாதிரி தான் இருக்கும். நான் உங்களுக்கு வேர் பண்ணி காட்டுறேன், அதுலேயே உங்களுக்கு தெரியும். இது வந்து உள்ளே வந்து ஒரு பெரிய அந்த பெண்டன்ட்டில் மட்டும் மகாலட்சுமி அம்மன், சைடில் 2 இதுலேயுமே இன்னொரு குட்டி குட்டி மகாலட்சுமி அம்மன் வச்சுட்டு அந்த லேயர் பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயரில் பண்ணியிருக்காங்க. அது வந்து ரொம்ப கிராண்ட்னஸ் கொடுக்குது.
நெக்ஸ்ட் நம்ம வந்து ரொம்ப அவளோட எதிர்பார்த்து அது 1.5 சவரனில் வரக்கூடிய ஹாரம்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இது பார்த்திங்கன்னா நியூ மாடலாக இருந்தது. ஃபுல்லி வந்து அந்த ஃப்ளாரல் பேட்டர்னில் தான் பண்ணியிருக்காங்க. பட் வந்து 16 கிராமில் வருது. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா நம்மளுக்கு வந்து தங்கம் விற்கிற விலையில் ரொம்பலாம் ஹெவி பட்ஜெட் போக முடியாது. ஸோ நீங்கள் இப்போ வந்து ஒரு ஷார்ட் செயினோ இல்லை ஒரு 2 சவரனில் லாங் செயினோ தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் கூட நீங்கள் கொஞ்சம் வந்து பார்க்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் தேவைப்படும். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நகை விற்கிற விலைக்கு இப்போ நம்ம நினச்சது ஒரு செயினை வாங்கிட்டு அதுக்கடுத்து திரும்பி அதை போய் மாற்றும் போது அதுக்கும் வாங்கின அந்த சேதாரம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நஷ்டமாகும். ஸோ வந்து காசு வந்து யாருக்கும் சும்மா வந்துடல. பிகாஸ் வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சேதாரமில் வந்து நஷ்டமாகுறீங்க. ஸோ அதனால் என்ன டிசைன் வாங்கணும் அப்படின்றத வந்து நீங்கள் முன்கூட்டியே டிசைட் பண்ணிக்கோங்க. அதனால் ஒரு ஐடியாக்காக நீங்கள் இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் கூட பார்க்கலாம். பார்க்கும்போது ஒரு 5 சவரன் மாதிரி இருக்கே, இதை வந்து 1.5 சவரன் சொல்கிறாங்களே அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களே பாருங்கள், டேக்கு கண்ணு முன்னாடி காமிச்சிருக்கேன். ஒரு 17 கிராமில் தான் இது வந்திருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தமே பார்த்தீங்கன்னா ஒரு 14 கிராமில் தான் இருக்குது. நெக்ஸ்ட் இதில் ஒரு டிசைன் வந்து கொஞ்சம் யூனிக் மாடலில் இருந்தது. இப்போ நம்ம பார்க்குறது தான். அகைன் உருவம் வச்சு சைட்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டப்பட்ட செயின் மாடலில் பண்ணி அதிலே வந்து காசு பதிச்சு பண்ணியிருக்காங்க. அது கொஞ்சம் நியூ மாடலாக இருந்தது. இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு பிடிக்குன்னா இது கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். வீடியோ பிகினிங்கில் நான் போட்டிருப்பேன். அந்த காசு மாலைலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 சவரனில் வரும். அவ்வளோ பட்ஜெட்டில் எங்களால் வாங்க முடியாதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காசு மாலை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிகாஸ் பார்த்தீங்கன்னா இதனோட வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. ஒரு 2.5 சவரன் அந்த மாதிரி தான் வந்திருந்தது. ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் கேட்குறதா வீடியோ எப்படி இருந்தது, யூஸ்ஃபுல்லாக இருந்ததா இல்லை இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததா, என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அடுத்து எந்த கலெக்ஷன் எந்த ஷோரூமில் போடலாம் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் யாரெல்லாம் அக்ஷய திருதியைக்கு புக் பண்ணியிருக்கீங்க இல்லை நகையை வாங்கிட்டீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள். அதில் எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுங்கள். பிகாஸ் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.